இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கூட இந்த அளவுக்கு ஜாதிய பிரிவினை இருக்குது அப்படின்னு சொன்னா 50 ஆண்டு காலம் எந்த சித்தாந்தம் எந்த சமூக நீதினு பேசுறீங்களோ அது அப்ப அது தோல்வி அடைந்திருக்கிறதான அர்த்தம். இதற்கு எந்த முயற்சியும் எடுக்காம நாங்க சமூக நீதி நாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மூடி மறைப்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுகின்ற நிலையில காங்கிரஸ் கட்சி இல்லை. ஒருவேளை மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு தான். யாராவது ஒருத்தன் Facebookல கமெண்ட் போட்டா அவனை தூக்கிட்டு போறாங்க வெடிய. உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்காங்க. எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டத்துல பணத்தை திட்டத்திற்கு செலவு செய்யாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பி இருக்கிறது? அதற்கெல்லாம் பதில் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் 2 பிரிவின் மாணவர்களோட சண்டை வந்திருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மாணவர் கத்தி கடப்பான ஆயுதம் அதை மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஒரு பையனை நிரந்தரமாக ஸ்கூல்லேருந்து எடுத்தாங்க. 2 பேருக்கு மேலே தற்காலிகமாக எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தென் மாவட்டங்கள் பள்ளிகளிலே கூட மாணவர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி நடக்கிறது இது புதிதல்ல, முதல் முறையும் அல்ல, தொடர்ச்சியாக அது நடந்துட்டு இருக்கு. ஒரு திராவிட மாடல் சமூக நீதிக்கான மாடல் அப்படின்னு பேசுகிற நம்ம மாநிலத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் கூட இந்த அளவுக்கு ஜாதிய பிரிவினை இருக்குது அப்படின்னு சொன்னால் 50 ஆண்டு காலம் எந்த சித்தாந்தம் எந்த சமூக நீதினு பேசுகிறீங்களோ அது அப்போ அது தோல்வி அடைந்திருக்கிறதான அர்த்தம். அப்போ இது காரணம் என்ன? நீங்கள் வெறுமனே சமூக நீதி பேசுகிறதால இந்த பிரச்சனையை உங்களால் மறைக்க முடியல, அதை மாற்ற முடியல. அப்போ இதற்கான தீர்வுகள் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனமாற்றங்கள். இதற்கு எந்த முயற்சியும் எடுக்காம நாங்க சமூக நீதி நாங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை மூடி மறைப்பது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு. பாஜகவை கண்டிச்சு காங்கிரஸ் கட்சி மாநாடு நடத்த போவதாக முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் 2019 இருந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை எதிர்த்து அல்லது மோடியை எதிர்த்து அப்படி ஏதாவது அரசியல் செஞ்சாதான் அவங்களுக்கு அரசியல்னு நினைக்கிறாங்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு மக்களுக்காக பேசுகின்ற நிலையில காங்கிரஸ் கட்சி இல்லை. திரும்பவும் அவங்க பிஜேபி எதிர்த்து மாநாடு போடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் திரு செல்வ பெருந்தகை மாநிலத்தினோட தலைவர், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீது நடக்கக்கூடிய தாக்குதல்கள், அந்த சம்பவங்களில் மாநில அரசு மெத்தனமாக இருக்கிறது எல்லாம் தெரியும். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு பிஜேபி எதிர்த்து அவர் கூட்டம் போடுறாருன்னா அவங்க அரசியல் அவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமைச்சரவை மாற்றம் சம்பந்தமா முதல்வர்கிட்ட கேள்வி கேட்டபோது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது ஒருவேளை மாற்றம் அமைச்சர்களுக்கு இருக்கலாம், ஆனால் ஏமாற்றம் தமிழக மக்களுக்கு தான். கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும்னு சொல்லி தமிழ்நாடு கேட்டிருக்கு. அதே மது விலக்கில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு திட்டம் வகுத்தானா நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு தயார்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு. இது ஏதோ அதுக்காக மட்டும் இல்லைங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு மாநில அரசு சொல்லுது. நாங்கள் என்ன சொல்கிறோம்? தாராளமாக மாநில அரசு அதை நடத்தலாம், எந்த ஒரு தடையும் கிடையாது. ஆனால் இதுக்கெல்லாம் மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லுவாங்க. ஆனால் கல்வி மத்திய அரசு சொல்லக்கூடாது. நாங்கள் கல்விக்கு உயர்கல்விக்கு குறிப்பாக 90% மேலே மத்திய அரசு நிதி. ஆனால் மத்திய அரசு பல்கலைக்கழகங்கள்லையோ இல்லை நிறுவனங்கள்லையோ நேர்மையான நியமனம் அப்படிங்கிறதோ வெளிப்படையான செயல்பாடுகள் ஐயோ கல்வி எங்களோட சப்ஜெக்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு வசதிப்பட்டா எங்கே உங்களோட அதிகார துஷ்பிரயோகம் பண்ணமோ அங்கெல்லாம் உங்களுக்கு அது வேணும். எங்கெல்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்களோ உடனே பாலை தூக்கி மத்திய அரசு மேலே போடுறது, இது அவங்களோட பழக்கம். பஞ்சாமிரத விவகாரத்தில் மோகன்ஜி ஒரு கருத்து சொல்லியிருந்தது. அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா திமுக அரசு நேற்று அவரை கைது நடவடிக்கை ஈடுபட்டாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது அதில் முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொந்த பிணையில் விட்டாங்க. எப்படி கேட்பாங்க? இது பழனி மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு கமெண்ட் போட்டாலும் உடனடியாக மாநில அரசு என்ன பண்ணுறாங்க? அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், மற்ற பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேலே நடக்கிற கொடுமைகளெல்லாம் கண்டு காணாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த கவர்மெண்ட்டுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் யாராவது ஒருத்தன் Facebookல கமெண்ட் போட்டால் அவனை தூக்கிட்டு போகிறாங்க வெடிய. உண்மையான குற்றவாளிகள் எல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. இது இந்த கவர்மெண்ட் இன்சென்சிட்டிவ் கவர்மெண்ட். மேடம், நாளை முதலமைச்சர் பிரதமரை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு நிலுவையில் இருக்கிற நிதியை வேணும்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இங்கே நிதியமைச்சர் எல்லா நிதியெல்லாம் மக்கள் கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பிரதமரை பார்க்கறதுல தவறே கிடையாது. மாநிலத்துக்காக அவர் வைக்கிற கொள்கைகளை கோரிக்கைகளை தாராளமாக வைக்கலாம். ஆனால் மத்திய அரசு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நிதிகள் எல்லாம் கூட நிறைய திட்டத்தில் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்புறதும் இல்லை, மத்திய அரசு குறிப்பாக ஏழைகளுக்கும் பெண்களுடைய பாதுகாப்புக்கும் கொடுக்கின்ற பணம் எல்லாமே நிர்பயா நிதி தமிழ்நாடு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்பிச்சிருக்கு.
கொடுக்குற பணத்தை ஒழுங்காக செலவு பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் போய் பிரதமர் வந்து பணம் கொடுக்கலன்னு கோரிக்கை மட்டும்தான் வைக்கிறீங்க. ஏன் எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட திட்டத்தில் பணத்தை திட்டத்திற்கு செலவு செய்யாமல் தமிழக அரசு திருப்பி அனுப்பி இருக்கிறது? அதற்கெல்லாம் பதில் என்ன? நன்றிங்க. எனிதிங்? ஒரு விஷயம், மெம்பர்ஷிப் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் கூட இன்னைக்கு காலையில் பத்திரிகையில் ஒரு செய்தி கூட வந்திருக்கு. புட்டுவிக்கி பகுதியில் மனித கழிவுகள் நேரடியாக நொய்யலில் கலந்துட்டுருக்கு. கடந்த 10 நாளைக்கு முன்னால் திஷா மீட்டிங் நடந்தது. அதுலேயே நான் இந்த பிரச்சனை எழுப்பினேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அந்த கனெக்ஷன் கொண்டு போய் அதை சீவேஜ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஆனால் அதாவது லட்சக்கணக்கான மக்கள் காவிரி தண்ணியை குடிச்சிட்ருக்காங்க. நொய்யல் நதி தண்ணி நேராக காவிரிக்கு தான் போகுது. நொய்யல் நதியில் நேரடியாக மனித கழிவுகள் கலந்துட்டுருக்கு. இது குடிக்கிறவங்களோட நிலைமையை நினச்சி பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அரசு உடனடியாக வேகமாக நடவடிக்கை எடுத்து இந்த புட்டுவிக்கி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மனித கழிவுகள் கலக்கதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறேன். நான் திஷா மீட்டிங்கில் சொன்னப்போ அந்த ஆஃபீஸர் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரு, அது அப்படி தான் போகுங்கிறாரு. ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்ருக்கோம். சீவேஜ் வாட்டரோட ஸ்மார்ட் சிட்டிக்கு கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் நிலைமை இப்படி இருக்குது. பிரதம மந்திரி பார்த்து மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு மட்டும் எல்லாம் சத்தமாக பேசுகிறாங்க திமுக. ஆனால் ஸ்மார்ட் சிட்டியில் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்து சரி பண்ண குளத்தை கூட மெயின்டைன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுதான் ரியாலிட்டி, திராவிட மாடல். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.